ஆக்சுவலாக நான் ஐஃபோன் 15 வாங்கியிருக்கேன். இதுக்கும் 14க்கு என்ன வித்தியாசம்ன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பயங்கரமான சேஞ்ச் என்னன்னா வந்து இந்த பட்டன். என்னடா 14 காட்டி 15 சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக நான் பண்ணது மாதிரியே ஐஃபோன் வந்து பயங்கரமான ஒரு ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கேன். அது லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இந்த பட்டன் இருக்குல்ல, இதுக்கு பதில் வந்து ப்ரெஸ் பட்டன், புஷ் பட்டனாக மாற்றிருக்கேன், விச் கேன் பி கான்ஃபிகரபிள். செகண்ட் வந்து எஸ் சேஞ்ச் த பயோனிக் சிப். 15லேருந்து 16 4 நானோமீட்டர் சிப் மாற்றிருக்கான். இது செகண்ட் இது. அப்புறம் கேமரா ஏதோ பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க, அதுவும் வந்து கதை தான். நாலாவது வந்து கலர் மாற்றிருக்கான். இதோட முக்கியமான விஷயம் இந்த லைட்னிங் கேபிளுக்கு பதில் இப்போ வந்து USB-C மாற்றிருக்கான். USB-C வந்து மாற்றினது காரணம் யூரோப்பியன் யூனியனில் அவனை அடிச்சு பண்ண வச்சாங்க. அழைத்து வரவில்லை, இழுத்து வந்தார்கள்ன்ற மாதிரி. ஸோ அவன் கேஸ் போட்டு இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு USB-C பண்ணால் அதுலேயும் சில வேலைகள்லாம் பண்ணியிருக்கான். USB-C வந்து லிமிடேஷன் கொண்டு வந்திருக்கான். ஒரு ஸ்பீடு வரைக்கும் தான் நான் கொடுப்பேன், அதுக்கு மேலே பண்ண மாட்டேன்றதை வந்து இன்டெரக்டாக பண்ணியிருக்கான். விச் மீன்ஸ் தட் ஹி வாண்ட்ஸ் டு நாக் ஆஃப் USB-C இன் சம் வே. இதுக்கு அடுத்து முக்கியமான அந்த ஃப்ராட் வேலை சொன்னல, அது என்னன்னா வந்து இது இருக்குல்ல, இப்போ ஸ்டீலுக்கு பதில் டைட்டானியம் போட்டிருக்கேன்னு பெருமையாக சொல்கிறான். ஆக்சுவலாக என்னன்னா வந்து இந்த ஸ்டீலுக்கு பதில் டைட்டானியம் போட்டு உள்ள இருக்க பார்ட்ஸ் இருக்குல்ல, அங்கே ஃபுல்லாக அலுமினியம் மாற்றிட்டான். ஸோ விச் மீன்ஸ் தட் எஸ் டீக்ரேடட் த குவாலிட்டி, ஜஸ்ட் அவுட்லேயர் மட்டும் வந்து பெட்டர் ஆக்கியிருக்கான். ஸோ திஸ் வாட் ஹி ஹஸ் டன் இட். ஸோ இதெல்லாம் தான் 5 டிஃபரன்சஸ். ஸோ 6 டிஃபரன்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட ஐஃபோன் 15 வாங்குவீங்கன்னா நான் வாங்க மாட்டேன். ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லெட் தெம் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டிசைட்.